government will take their hard-earned money in scams like 2G, CWG or Koila Gotala. முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய அதனுடைய தோழமை கட்சிகளுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது. அவர்களால் சொல்லிக்கொள்ள முடியுமா? சாதாரண மக்கள் தங்களுடைய பணத்தை கொண்டு வந்து வங்கி கணக்குகளில் நீங்கள் நம்பிக்கையோடு அதை போடுங்கள் என்று சொல்லி இருந்தால் ஏதாவது மக்கள் நம்பி இருக்க முடியுமா? ஏனென்று கேட்டால் அந்த சாதாரண மக்களுடைய பணம் எல்லாம் அவர்களால் 2G வழக்கிலே 2G ஊழலிலே காமன்வெல்த் CWG என்று சொல்கிறோமோ அந்த மாதிரி காமன்வெல்த் விளையாட்டு ஊழல் என்று பல்வேறு விதமான அவர்களுடைய ஊழலின் காரணமாக சாதாரண மக்களுடைய பணம் என்பது அவர்களுக்கு சென்று கொண்டிருந்தது. Such was the corruption in the UPA government that was supported by some people in this state that they made money not only from air but also took money from underground. காங்கிரஸ் கட்சியினுடைய UPA அரசாங்கம் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளோட அரசாங்கத்தை நடத்துகின்ற பொழுது ஆகாயத்தில் மட்டுமல்ல அவர்களுடைய ஊழல் என்பது இந்த நிலத்திற்கு அடியாகவும் இருக்கக்கூடிய ஊழலாக இருந்தது. When journalists like the one seated before me today asked the previous government about the Koila scam, the coal scam, there was one Congress minister who said that there has been zero loss. But today, the Narendra Modi government has proven that through transparent auctioning of coal blocks, over 3,44,000 crores rupees has been earned and put in the Indian treasury, while the Congress and its allies did nothing but loot the treasury of our people. இன்னொன்று பலகை என்று சொல்கிறார்கள். புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு என்று சொல்லி பலகை வைக்கின்றதா? அங்கே வைக்கப்பட்டிருக்கலாம் பலகை, அதையும் மீறி புகைப்பிடிக்கிறது பலகை. எப்படி போய் தடுக்க முடியும்?